இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அப்பாவை நம்ம கையில் டேட்டு போட போகிறோம். நானும் என் ஆளும் கிளம்பியாச்சு. போகலாமா? போயிட்டுருக்கும்போதே சாப்பிட்லாமா வேணாமான்ட்டு ஒரு குழப்பம். அப்புறம் டைம் எவ்வளோ நேரம் எடுக்கும்னு தெரியாதுல்ல, அதனால சாப்பிட்டே போயிடலான்னு சாப்பிட்டு போனால் 11:00 தம்பி வர சொன்னார். ஆனால் 1:00 ஆயிடுச்சு. சரி 1:00 ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, 1 ஹவரில் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா, ஐயோ ஈவினிங் 8:00 ஆயிடுச்சு. இடையில பிரேக் விட்டு, ஆனால் கண்டிப்பாக சின்ன சின்ன இது கூட அழகாக கிளாரிட்டியாக பண்ணி கொடுத்தாரு. எங்கள் அப்பா அவ்வளோ அழகாக இருந்தார். எப்படா இது பீல் ஆகி அந்த ஃபேஸ் எனக்கு இன்னும் நல்லா தெரியும் அப்படின்றது என் சின்ன வயசுலேருந்து இது என் கனவுனே சொல்லாங்க. எல்லாருக்கும் சின்ன வயசில் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எனக்கு அப்பாவை கையில் டேட்டு போடணும், அப்பாக்கிட்டே இருக்கணும், அப்பாவுக்காகவே இந்த காலத்தை வழிபடணும் செய்யணும். சின்ன பிள்ளைய நம்மளுக்கு சொல்ல தெரியாது இல்லையா, மனசில் தோணும் எனக்கு. அது இன்றைக்கி நிறைவேறிச்சு. எப்படியோ எங்கள் அப்பா என் கைக்கு வந்துட்டார். ரொம்ப நாள் ஆசை. பர்த்டே அன்னைக்கு வர வேண்டியது, ஆனால் பர்த்டே அன்னைக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்து வராமல் போயிடுச்சு. ஏன்னா அன்றைக்கி இல்லை முடியாது, கொஞ்சம் வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி என்னடா எய்மே, எங்கள் அப்பா மேலே ப்ராமிஸ் பண்ணியிருந்தேங்க பர்த்டே அன்றைக்கி நான் டேட்டு போட்டே அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா என் கையில் வந்துட்டார். ஃபைனலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது சொல்ல வேர்ட்ஸே இல்லை. அது ஆசைப்பட்டு போடுறவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஆன்மீகத்திலேயோ இல்லை கடவுள் மேலேயோ பற்று வைத்தவங்களுக்கு அந்த ஃபீலிங் புரியும். ரொம்ப நன்றி கௌஷிக் தம்பி. அவர் தமிழா டேட்டோ திண்டுக்கல்ல ரொம்ப நல்லா பண்ணி தந்தாங்க. என்னால் தான் தாங்க முடியல. 3 மணி நேரம் ஓகே அப்படின்னு சமாளிச்சிட்டேன். மிச்சம் 3 மணி நேரம் பார்த்தா திரும்ப மேலே இந்த ஷேடு கொடுப்பாங்க இல்லையா, அது டேட்டு போட்ட இடத்து மேலேயே பண்ணுறனால வலி உயிரே போயிடுச்சுங்க, தாங்க முடியல. அப்புறம் ஒரு வழியாக அப்பாவுக்காக தாங்கி தான் ஆவேன் அப்படின்னு கண்ணீரே இல்லை. பார்த்தா நீங்கள் வீடியோ பார்த்தா சிரிச்சுட்டே இருந்திருப்பேன். தாங்கிக்கணும் எதுவாக இருந்தாலும், இது அவருக்கான வாழ்க்கை, அவருக்கான கைன்ற மாதிரி. அது ஒரு ஃபீலிங். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. எதையோ சாதித்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு அது உடம்புலே இருக்கிறது என் உயிரோடு கலந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்.